நாம் அறிந்து கொள்வோம், நலமுடன் வாழ்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை எனக்கு வழங்கலாம். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். நான் உங்கள் சகோதரன் பேசுகிறேன். நாம் இப்போ பார்க்க இருப்பது ஆசனங்களுக்கெல்லாம் அரசனான சிரசாசனம். புரிகிறதா? ஆசனங்களுக்கு எல்லாம் அரசனான சிரசாசனம். நமது உடலுக்கு தலையே மகுடம். இந்த தலைக்கு முக்கியமான நலத்தை கொடுக்கக்கூடியதா இந்த ஆசனம். இதன் முக்கியமான ஒரு நிலை என்னவென்றால், பியூட்டரிக் பினியல் பாடி என்கிற 2 சுரப்பிகள் நம் தலை உள்பகுதியில் உண்டு, மூளை. இந்த பியூட்டரிக் பினியல் பாடி சேதமடையும் போது, அதாவது தனது செயல்பாடை மாற்றிக்கொள்ளும் போது, எலும்பு வளர்ச்சி தடைபடுகிறது. அதாவது இதன் சுரப்புத்தன்மை, அதில் உள்ள அந்த அமிலம் சுரப்புத்தன்மை, இந்த பினியல் பாடி என்கிற அந்த இவற்றிலிருந்து வரும் அந்த திரவம் சுரப்புத்தன்மை அதிகமாகிவிட்டால் எலும்பு அதிகமான உயரம் அடைந்து அதிகமான நிலையை அடைந்துவிடும். அதாவது ஆள் உயரமாகிவிடும். அதன் சுரப்புத்தன்மை குறைவாக இருந்தால் எலும்பு வளராமல் கட்டையாகிவிடும். எலும்பு வளர்ச்சியை கூட்டுவதும் குறைப்பதும் இந்த பியூட்டரிக்கில் உள்ளது. பீனியல் பாடி என்பது நரம்புகளை செயல்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நிலையாக உள்ளது. ஆக இந்த பீனியல் பாடியும் பியூட்டரிக்கும் நல்ல நிலையில் இருந்தால்தான் நமது செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும். இந்த சுரப்பிகளுக்கு தேவையான இரத்தத்தை கொடுத்து, சுத்த இரத்தத்தை கொடுத்து அசுத்தத்தை நீக்கக்கூடிய தன்மை இந்த சிரசாசனத்திற்கு உண்டு. ஆகவேதான் இந்த சிரசாசனம் செய்யும் போது நமது தலையில் உள்ள எல்லா உறுப்புகளும், கண், காது, மூக்கு, வாய், தலை, எல்லா உறுப்புகளும் நலமடைகிறது. தலைமுடிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். கண் பார்வை நலமடையும், காது நன்றாக கேட்கும், மூக்கு நன்கு வேலை செய்யும், வாய்கள் நன்கு வேலை செய்யும், பற்கள் பலமடையும், முகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் பலமடையும். மேலும் நமது எல்லா அவயங்களும் தலைகீழாக மாற்றப்படுவதனால் அவற்றில் உள்ள அழுக்குகள் சீக்கிரமாக வெளியேறி அவற்றிற்கு சுத்த ரத்தம் கிடைக்க ஆரம்பித்துவிடும். ஆகவே இதனால் உடம்பில் உள்ள அனைத்து நோயும், சர்வாங்காசனம் எப்படி அனைத்து நோய்க்கும் சிறந்த மருந்தாக உள்ளதோ அதுபோலவே இந்த சிரசாசனம் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக உள்ளது. மேலும் எல்லா அந்த நாளமில்லா சுரப்பிகள் எனப்படுகிற எல்லாவற்றிற்கும் மிகுந்த பலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. நரம்பு தளர்ச்சி நோய் முற்றிலுமாக நீங்குவதற்கு இது மிகவும் உதவி செய்கிறது. ஆகவே இதை பயின்று நலமுடன் செய்வோம், நலமுடன் வாழ்வோம். இதை முக்கியமாக ஒரு ஆள் துணையோடு செய்வது நல்லது. ஆனால் நாம் தனிமையாக பழகுவதற்கு ஏற்றாற்போல் தான் இங்கே எல்லாம் சொல்லித்தரப்படுகிறது. ஆக தகுந்த பொருட்களோடு கவனமாக எப்படி சொல்லப்படுகிறதோ அப்படி பழகி வாருங்கள். ஒரே நிலையில் அதிகமாக இருத்தல் கூடாது. நாம் ஆசனங்களை பழகுவதே நமது உடலை நலமுடன் வைத்திருப்பதற்காகத்தான். இதை தவற பழகி அவசரப்பட்டு நம்ம சீக்கிரமாக பழகிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில், சீக்கிரமாக இதாகிடலாங்கிற ஒரு இதில் மேற்கொண்டு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது. ஆகவே அமைதியாக எவ்வளவு வருகிறதோ அவ்வளவு போதும். அளவு மிஞ்சியெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. சரியா? எவ்வளவு வருகிறதோ அவ்வளவு படிப்படியாக நம் உடல்நிலைகள் உறுதி அடைய கொஞ்சமாக நாம்
பயிற்சி செய்து முன்னுக்கு வரலாம். வாருங்கள், பயிற்சிக்கு செல்வோம். சற்று கீழே அமர்ந்தவாறு முட்டு ஊன்றி அமர்ந்தவாறு இருந்து கொண்டு கைகளை விரல்களை ஒன்றோடு ஒன்று பிணைத்து கொண்டு தரையில் வைத்து அதன் இடைப்பகுதியில் உச்சியை தரையில் ஊன்றுவது போல் வைத்துக்கொண்டு பிரஸ்தத்தை மேலே தூக்கவும். இப்போது இப்படியே நிலையில் நின்று ஒரு மூச்சு முதல் 5 மூச்சு வரை முதலில் முயற்சி செய்யவும். பின் 12 மூச்சு வரை முயற்சி செய்யவும். இப்படி 3 நாட்கள் நன்கு பழக வேண்டும். 3 நாட்கள் 12 மூச்சு வரை நின்று 2 நேரம் செய்ய வேண்டும். அதன் பிறகு இரண்டாவது படியாக அதேபோல் கைகளை பிணைத்து அதன் இடையில் உச்சியை வைத்து கொண்டு கால்களை தூக்கி முடிந்த அளவு தூக்கினால் போதும். ஒரு கால் மறுகால் என ஒவ்வொரு காலுக்கும் ஒரு மூச்சு முதல் 3 மூச்சு வரை இப்படியாக 2 முறை பயிற்சி செய்யவும். இப்படி ஒரு 3 நாட்கள் செய்த பின் கழுத்து நரம்புகள் எல்லாம் பலப்படும். இப்போது முழு நிலையாக 3ஆம் படியை செய்ய போகிறோம். இப்போது கைகளை ஊனி மேலே தூக்குவது போல், கால்களை மேலே தூக்குவது போல் தூக்கி நிற்கவும். உதவிக்கு ஆள் இருந்தால் வைத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் பக்குவமாக செய்யலாம். ஒரு மூச்சு முதல் 3 மூச்சு வரை முதலில் செய்தால் போதுமானது. நாட்கள் செல்ல செல்ல 12 மூச்சு வரை பழகலாம். இது செய்யும் பொழுது முன்னே விழுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி வரும்போது கால்களை ஊன்றிக்கொள்ள வேண்டும். மெதுவாக ஊன்றிக்கொள்ளலாம். இதன் மாற்று ஆசனமான ஏகபதாசனத்தையும் இதோடு செய்வது நல்லது. இப்படி போகும்போது இப்படி கீழே விழுவோம். மீண்டுமாக இப்படி ஒன்று பிடித்து கொள்ளலாம். இப்படி சிறிது நாள் பழகிய பின் செவ்வறு ஓரமாகவே அதிக நாட்கள் செய்வது சிறந்ததாக இருக்கிறது. இப்போது மூச்சையும் நேரத்தையும் கூட்டி கூட்டி பழகவும். கீழே இறங்கும்போது இப்படி சமநிலையில் வந்து உட்கார்ந்து எழும்பவும். நாம் அறிந்து கொண்டோம். முயற்சி செய்து பயிற்சி செய்து நலமுடன் வாழ்வோம்.